தமிழகத்துல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னுமே கண்ட்ரோல் ஆகாமையே தாங்க இருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல மடப்பூர் அப்படிங்கிற ஏரியால ஒரு செயின் மிஸ்ஸிங் கேஸ்ல அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் கைது செய்யப்படுறாருங்க. கைது செய்யப்பட்டு அவரை விசாரிக்கிறாங்க. விசாரணையில அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்குது. இந்த மாதிரி விசாரணை அப்படிங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் இறந்தவங்க மட்டுமே எக்கச்சக்கமான பேருங்க. கடந்த 4 வருஷத்துல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா விசாரணை என்ற பேர்ல காவல் நிலையத்துல இறந்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 24 பேருங்க. அப்ப எந்த மாதிரி விசாரணையை காவல்துறையினர் மேற்கொள்றாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி அஜித்குமார் அவர்களோட டெத்லயும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த கேள்விக்குண்டான விடையும் இன்னும் கிடைக்காம தாங்க இருக்கு. ஸ்டேஷன்ல ஒரு விசாரணை அப்படிங்கிற பேர்ல நிறைய அடிச்சிருக்காங்க. அவரால் வழி தாங்க முடியாம அவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நகை ஒரு கோயில் கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொய்யான ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காப்ல. போலீஸும் பார்த்தீங்கன்னா அந்த நகை அங்கே இருக்கிறதா நினச்சி அவர் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே நகை இல்லைன்னு தெரிஞ்சு அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா அவர் அடி நடிச்சிருக்காங்க. தம்பி அடிச்சாலாவது உண்மையை சொல்லுவானோ அப்படிங்கிற போக்கில் அவரோட தம்பியையும் அவர் கண் முன்னாடியே அடிச்சிருக்காங்க. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கோசாலை அப்படின்னு ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுது. பைப்பு, இந்த ராடு அது மாதிரிலாம் வச்சு அடி நடிச்சிருக்காங்க. அடிச்சதில் வழி தாங்க முடியாமல் அவருக்கு விக்கல் வந்திருக்குது. விக்கலுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை கலந்து கொடுத்துருக்காங்க. அவர் குடிச்சதில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சம்பவ இடத்துலயே அவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிருக்காங்க. எடுத்துட்டு போற வழியில இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. இந்த கோயில்ல போலீசார் அடிக்கிறாங்க இல்லையா, அடிச்சப்பவே பாத்தீங்கன்னா அவர் அங்கேயே யூரின் மலம் எல்லாமே போயிருக்காருங்க. அவரை எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்துங்க. இது மட்டும் இல்லாம இப்ப டிஎம்கே பீரியட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏடிஎம்கேல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், டிஎம்கே வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதுவே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஏடிஎம்கே ஆட்சி செய்யும் போது ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் அப்படிங்கிறவங்க சாத்தான்குளத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போதும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்ப இந்த சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதான ஒரு தீர்மானமா இருக்க முடியும். சமீப காலமா இந்த மாதிரி சம்பவங்கள் இது வரைக்கும் எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடந்துருச்சுங்க. இதுவே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியட்ல இந்த மாதிரி நடக்கும்போது சினிமால இருக்கிற எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் இதையெல்லாம் கொந்தளிச்சு பேசி எக்கச்சக்கமான அறிக்கைகள் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இறந்திருக்காரு இல்லையா, அதை யாருமே கண்டுக்கல. இப்ப சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் போலீஸோட அறிக்கை இன்னும் விரிவா வெளிவரல. போலீஸோட அறிக்கையெல்லாம் விரிவா வெளிவந்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் புலப்படும் அப்படின்னு நினைக்கிறேங்க. மக்களை, தப்பு செஞ்சவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா தப்பு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவரை அடிச்சு அந்த இடத்துல ரொம்ப கொடுமைப்படுத்தி பாருங்க அந்த உயிரே போயிடுச்சு. விசாரணை, விடுதலை போன்ற படங்கள் எல்லாம் நம்மளே பார்த்துருக்கோம். இந்த விசாரணை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து உண்மையாவே இந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கிற டவுட்ல தான் நம்மளும் இருந்தோம் இல்லையா. இதெல்லாம் இப்ப இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பார்க்கும்போது விசாரணைனால இந்த மாதிரி தான் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுதுங்க. இப்ப நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா இவரோட இறப்புக்கு நீதி கேட்டு போராட்டங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கட்சி ரீதியா ஆதரவு தர்றவங்க தான் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நம்ம தெளிவா ஒரு விஷயத்தை மட்டும் தாங்க புரிஞ்சுக்கணும். டிஎம்கே பேரிலும் இது நடந்திருக்கு, ஏடிஎம்கே பேரிலும் நடந்திருக்கு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயம் தாங்க. இப்ப ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறது இந்திய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ட்ரெண்ட் ஆகிறது முக்கியம் இல்லைங்க, அவருக்கு உண்மையாவே ஜஸ்டிஸ் கிடைக்கணும். கண்டிப்பா அஜித்குமார் அவர்களோட டெத்துக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஜஸ்டிஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தாண்டி இனிமேல் இந்த குற்றம் நடக்காத வண்ணம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயங்க.